மருமகளுக்கு எங்க வீட்டு சாம்பார் வைக்க தெரியாதனால, எங்க ட்ரெடிஷனல் சாம்பார் வைக்க தெரியாதனால, கடைசியில அந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சுச்சுங்க. என்னங்க டாக்டர் சாம் சொல்றீங்க? 3 கதை, 3 ரியல் லைஃப் ரீசன்ஸ் சொல்றவங்கள்ட்ட எப்படி கூட பொறந்தவங்க, குடும்பம், முக்கியமா அம்மா, அப்பா ஒரு குடும்பத்த பிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. 1வது காரணம், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு குடும்பங்க மருமக கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அவங்க குடும்பம், அவங்க அம்மா எப்படி சாம்பார் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மானால ஏத்துக்க முடியல. அவங்க அப்பானால, மாமனாரால ஏத்துக்க முடியல. அவங்க பிரதர், சிஸ்டர ஏத்துக்க முடியாதனால, நீங்க உங்கனால எங்க ஸ்டைல்ல சாம்பார் செய்ய முடியாதனால, அந்த பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணி, கம்ப்ளைண்ட் பண்ணி, கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த பையன் அந்த பிள்ளை மேல ரொம்ப அதிகமான ஆசை வச்சிருந்தான், அன்பு வச்சிருந்தான். ஆனா, அவங்க குடும்ப ஆசைய அந்த பிள்ளைய தீர்க்க முடியாதனால, அந்த போராட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதாங்க நடந்துச்சு. இது உண்மையான கதை. எதனால இப்படி நடந்துச்சு? இந்த கதையில என்ன மோரல் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். பெர்ஃபெக்ஷன் கேட்காதீங்க காதல்ல. நீங்க நீங்களா இருங்க. உங்க வாழ்க்கை துணை யாரு வராங்களோ, அவங்க அவங்களா இருக்க விடுங்க. அவங்க அவங்களா ஏத்துக்கங்க. அம்மா பையன்கிட்ட நான் உனக்கு எல்லாமே செஞ்சேன். நீ தான் என்ன மறந்துட்ட. கல்யாணம் பண்ண என்ன மறந்துட்ட. எப்ப திரும்ப இந்த பிரச்சனை வரும்? எப்பப்ப அந்த கணவர் அவங்க மனைவிக்கு உதவி செய்யும்போதோ, சப்போர்ட் பண்ணும்போதோ, அது முடிஞ்சு கணவரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையன்ட்ட, "நீ என்னைய மறந்துட்ட. என்னைய பார்த்துக்கிறது இல்ல. அன்னிலிருந்து கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஒத்துமையா ஒரு குடும்பத்துல இருந்தாலும், எப்பப்ப மகன் மனைவிக்கு உதவி செய்யும்போது, அவங்க அம்மா இந்த மாரி சொல்லி, சொல்லி, சொல்லி நம்மள்ட்ட கவுன்சிலிங் வரும்போது, அவரு அவர் மனநிலை ரொம்ப ஸ்டக்கா, கன்ஃப்யூஸா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச ஒரு குருவி மாரி மாட்டிக்கிட்டு வந்தாருங்க. எதனால இது நடக்குது? மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? காதல் குற்ற உணர்ச்சியில வளராதுங்க. கில்ட்டி காமிச்சு, காமிச்சு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சொல்லி, சொல்லி காமிச்சா அது காதல் இல்லைங்க. காதல் என்ன பண்ணுனா, வரவேற்கும், அரவணைப்பு கொடுக்கும், உங்கள வளர்த்து விடுங்க. கல்யாணம் கோயில்ல வைக்கலாமா? இல்ல வெட்டிங் ஹால்ல வைக்கலாமா? எங்க அம்மா வெட்டிங் ஹால்ல வைக்கலான்னு சொன்னாங்க. காடி ஹோண்டா சிட்டி வாங்கலாமா? இல்ல ஹோண்டா ஹெச்ஆர்வி வாங்கலாமா? எங்க அண்ணன் சொன்னாரு, "ஹோண்டா ஹெச்ஆர்வி பெட்டர்க்கா, ஃபேமிலிக்கா. ட்ரிப்புக்கு இங்க போலாமா? இல்ல அங்க போலாமா?" எங்க அப்பா சொன்னாரு, "அங்க போலாம். அங்க போனா செலவு குறைவாகும்." எப்பவுமே குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கிற முடிவுல, ஹஸ்பண்ட் எப்பவுமே அவங்க குடும்பத்துல போய், அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அவங்க கூட பொறந்தவங்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டுட்டு, அவர் கல்யாணம் பண்ணி வாழ்ற குடும்பத்துல, அவங்க எடுத்த முடிவு தான் கொண்டு திணிச்சு முடிவு எடுப்பாரு. அதனால இன்னைக்கு அவங்க 2 பேரும் செப்பரேட் பண்ணி வாழ்றாங்க. எதனாலங்க இது நடக்குது? ஏன் நடக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்றேன். ஃபேமிலி அட்வைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். ஆனா கடைசியில ஃபைனல் டிசிஷன் அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். இல்லன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சேர்ந்து தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். இத நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, குடும்பம் அழகா, சிறப்பா, சந்தோஷமா இருக்குங்க. ஸோ காய்ஸ், கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து முடிவெடுங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு உறவு அம்மா, அப்பா இருந்தாலும் சரி, அம்மா, பையனா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அந்த உறவு எப்பவுமே உங்கள வளர்த்து விடணும். உங்களுக்கு அரவணைப்பு குடுக்கணும். எப்ப உங்களுக்கு ஸ்டக்கா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுதோ, எப்ப உங்களுக்கு மூச்சு விட முடியாத மாரி ஃபீல் பண்ணுதோ, முக்கியமா நீங்களா இருக்க முடியலன்னா, அது உண்மையான காதல் இல்ல. ரைட்? யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ப மாறுங்க. என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் மாத்த போறீங்கன்னா, ஆன் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஐ அம் யுவர் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட் டாக்டர் சாமி வேலு. வேற என்ன? இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, சைனிங் ஆஃப் டாக்டர் சாம். பீஸ்.